அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, தற்போது நடந்து முடிந்த என்டிபிசி எக்ஸாம், ஆர்ஆர்பி என்டிபிசி எக்ஸாம் ஷிஃப்ட் 1 பார்க்க போகிறோம். சரிங்களா? அண்டர் கிராஜுவேட்னா 12th ஸ்டாண்டர்ட் உள்ளது. அது கமர்ஷியல் கிளர்க்கு, ட்ரெயின் கிளர்க்கு அந்த மாதிரி போஸ்டிங்கில் உள்ளது. சரிங்களா? ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். ஒரு பஸ்ஸு வந்து 10 km/h வேகத்தில் போனால் 16 மணி நேரத்தில் ஒரு டிஸ்டன்ஸை அடையுது. சரிங்களா? இதான் டிஸ்டன்ஸ். அதேமாரி 8 மணி நேரத்தில் அந்த இடத்த அடையினா அந்த ஸ்பீடு எவ்வளோவா இருக்கணும்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? சரி, ரைட்டு. ஓகே, ஃபார்முலா டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்பீடு இன்ட்டு டைம். ஓகேவா? ரைட். இந்த ஸ்பீடு எவ்வளவு? 10 km/h இன்ட்டு டைம் எவ்வளவு? 16 ஹவர் ஈக்குவல் டு எத்தனை மணி நேரத்தில் போனால் எவ்வளோ ஸ்பீடில் போனால் 8 மணி நேரத்தில் அடைய முடியும். ஸோ ஸ்பீடு தெரியாது, எக்ஸு 8 மணி நேரத்தில் போடணும். சரியா? சரி, அந்த ரெண்டுத்தையும் ஈக்குவல் பண்ணால் அதான் ஆன்சர். ஸோ 8 8 16. இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எவ்வளவு? 20. ஓகேவா? ஸோ அப்போ 20 km/h ஸ்பீடில் போனோம்னா நம்ம 8 மணி நேரத்தில் அந்த இடத்த அடையலாம். ஓகேங்களா? அடுத்த கொஷின் பாருங்கள். ஒருத்தவங்க வந்து 22,800 ரூபா இன்வெஸ்ட் பண்ணுதாங்க. பாதியாக பிரித்து இந்த 22,800 ரூபாயை பாதியாக பிரித்து இன்வெஸ்ட் பண்ணுதாங்க. ஒருக்குள்ளது வந்து 5%லையும் இன்னொரு இதை வந்து 11%லையும் இன்வெஸ்ட் பண்ணுதாங்க. மொத்தம் 4 வருஷத்துக்கு. சரியா? ஸோ அப்போ இன்ட்டு 4 வருஷம். சரியா? ரைட்டு. அப்போது 5% நம்ம இன்வெஸ்ட் பண்ண பணம் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. புரியுதுங்களா? அந்த 22,000 ரெண்டாக பிரித்து இன்வெஸ்ட் பண்ணுதாங்க. ஒன்று வந்து 5%, இன்னொன்று வந்து 11%, 4 வருஷத்துக்கு. அப்போ 5 வருஷத்துக்கு அவங்க இன்வெஸ்ட் பண்ண பணத்தோட மதிப்பு என்ன? ரைட். எப்படி செய்யலாம்னு பாருங்கள். இந்த பகுதி ஏன்னு வச்சுக்கோங்க, இந்த பகுதி பி. சரியா? ஸோ அப்போ ஏ வந்து எவ்வளவு? இன்ட்டு 20 ஈக்குவல் டு பி வந்து எவ்வளவு? 4 × 11 44. சரியா? ஸோ ரெண்டுமே ஒரே வருஷனால தான் 4 பெருக்கியிருக்கோம். ரைட்டு. அப்போது ஏ இந்த பி இங்கே வந்துடும். A/B இஸ் ஈக்குவல் டு 44. இந்த 20 இங்கே வந்துடும், டிவைட் பை 20. கேன்சல் பண்ண எவ்வளோ வரும்? 11 44, 5 20. ஸோ அப்போது ஏ இஸ் டு பி வந்து எவ்வளவு? ஏ இஸ் டு பி வந்து எவ்வளவு? 11:5. அப்போது ஏ வந்து 11, பி வந்து 5. ரைட்டுங்களா? ரைட். இப்போது நம்ம 5% உள்ளது கண்டுபிடிக்க போவோம். 5%னானது ஏ. சரியா? இப்போ ஏ வந்து எவ்வளவு? இங்கே 11. ஓகேவா? அப்போ மொத்தம் எவ்வளவு? 11 + 5 எவ்வளவு? 16. நமக்கு 5% உள்ளது அமௌண்ட் தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அதனால் ஏ வந்து எவ்வளவு? 11 இன்ட்டு அமௌண்ட் எவ்வளவு? 22,800. ரைட்டுங்களா? ஓகேவா? சரி. இப்போது இதை கேன்சல் பண்ணுங்கள். 4 16, 5 20, மீதி 2, 7 28, 0 0. சரியா? 1 4, 1 4, மீதி 1, 4 16, மீதி 1, 7 8, மீதி 2, 5 20. இப்போ நமக்கு எவ்வளோ கிடச்சிருக்கு? 11 × 1425. ஓகேவா? இதை பெருக்கி போடுங்க. இப்போ கடைசி நம்பர் பாருங்க, 5 1 5. ஸோ நம்ம 5ல் தான் ஆன்சர் முடியணும். இதில் எதில் 5ல் ஆன்சர் முடியுது? பி. ஸோ அதை கணத்தி பெருக்கி போட்டால் நமக்கு என்ன ஆகும்னா 15,675. ரைட்டுங்களா? ஆப்ஷன் பி. ஓகே, அடுத்த கொஷின் பாருங்கள். 4/3 + 1 / 1 + 2 7, 1 + 2/7 -2/3. இதை சிம்பிளிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ 4/3 + 1 / இது என்ன ஆகும்? 7 1 7 + 2 9, 9/7 -2/3. 4/3 + இந்த 9 - 7 மேலே 1 இருக்குது. இப்போ மாற்றி வைக்கும்போது என்ன ஆகும்? 7/9 மாறும், -2/3. ரைட்டுங்களா? ஸோ 3 9 3 இதுக்கு எல்சிஎம் எடுத்தால் என்ன ஆகும்? 9 தான் எல்சிஎம். ரைட்டுங்களா? சரி, ரைட்டு. அப்போ இங்கே 3 பெருக்கணும் 9 வரும். அப்போ அதேமாதிரி இதையும் 3 பெருக்கணும். அப்போ 4 3 12 ப்ளஸ் 9 தான் இருக்குது, அதனால் 7 அப்படி போட்டுக்கலாம்.
மைனஸ் இங்கே 9 வரணும் என்ன செய்யணும், இங்கே 3ஆல் பெருக்கணும், அப்போ இங்கேயும் 3ஆல் பெருக்கணும், அப்போ 2 3 6 ரைட்டா. அப்போ என்ன ஆகும், 12 + 7 எவ்வளோ ஆகும், 19. 19 மைனஸ் ஆக 13/9. ஆன்சர் 13/9, ஆப்ஷன் பி ரைட்டா. அடுத்த கொஷின் பாருங்கள். த ஆவரேஜ் ஆஃப் ஃபஸ்ட்டு 159 ஈவன் நம்பர்ஸ். 159 ஈவன் நம்பரோட ஆவரேஜ் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு ஃபார்மேட் இருந்தால் n+1. ஓகேவா, n+1னா என்னங்கிறது மொத்தம் எத்தனை, 159. இப்போ 150 + 1 எவ்வளவு, 160. ஆப்ஷன் ஏ ரைட்டுங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஒரு பொருளை செல்லிங் ஆஃப் ஒரு பொருளை வந்து 6/5 ஆஃப் ஆக்சுவல் செல்லிங் ப்ரைஸ். ஒரு செல்லிங் ப்ரைஸ் இருக்குது சரியா, அதோட 6/5ஆல் 6/5 ஆஃப் செல்லிங் ப்ரைஸால் விற்றோம்னா நம்ம அவருக்கு லாஸ் வந்து 28% இருக்குது. ஓகேவா. இப்போ அவங்க வந்து 89% செல்லிங் ப்ரைஸில் 89% அதை வச்சு விற்றுருந்தானா அவருக்கு ப்ராஃபிட் என்னவாக இருக்கும்னு கேட்டாங்க. ப்ராஃபிட் பர்சன்டேஜ் ரைட்டா. சரி, எப்படி சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு செல்லிங் ப்ரைஸு தெரியாது சரியா. ஓகே, செல்லிங் ப்ரைஸு தெரியாது. ஸோ எஸ்பி இன்ட்டு 6/15 ஆஃப் செல்லிங் ப்ரைஸ். ஸோ 6/15 ஆஃப் செல்லிங் ப்ரைஸ்னால் இன்ட்டு சரியா. அப்படி விற்கும்போது நமக்கு என்ன நடக்குதுன்னா 28% நஷ்டம் ஏற்படுது. அப்போ 28% நஷ்டம் என்ன அர்த்தம், 100 மைனஸ் 28 72 ரைட்டுங்களா. 28% நஷ்டம். அப்போது 100 மைனஸ் 28 72 ரைட். 1 6 12 72. அப்போ செல்லிங் ப்ரைஸ் எவ்வளவு, 15 × 12 இது இங்கே போயிடும் இல்லையா. ஸோ அப்போ செல்லிங் ப்ரைஸ் உங்களுக்கு எவ்வளோ கிடச்சிருக்கு, 180. ஓகேவா. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, 89% ஆஃப் செல்லிங் ப்ரைஸ் விற்றோம்னா நமக்கு எவ்வளோ ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி நமக்கு செல்லிங் ப்ரைஸ் தெரியும், 180 × 89% ஆஃப் செல்லிங் ப்ரைஸ்னு சொல்லியிருக்கு. ஸோ இன்ட்டு 89%. ஓகேவா ரைட்டா. இப்போ கேன்சல் பண்ணுங்க. ஒக்சிகோ 5 × 10 9 2 18. அது பக்கம் 89 × 9 வந்து 801 / 5. ஓகேங்களா. கேன்சல் பண்ண எவ்வளோ ஆகும், 165 800 வரும், மீதி 1 வருதா. அப்போ பாயிண்ட் வச்சுக்கு 1 கூட 0 வச்சுட்டுங்க 2. ஸோ 160.2 ரைட்டா. இப்போ நமக்கு என்ன சொல்லியிருக்கு, ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கேட்டிருக்கு. செல்லிங் காஸ்ட் ப்ரைஸ் வந்து எவ்வளோ நமக்கு, நார்மலாக 100. இப்போது நமக்கு எவ்வளோ கிடச்சிருக்கு, மொத்தம் 160.2. அப்போ நமக்கு எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குது, 60.2. ஸோ 60.2 தான் நமக்கு லாபம். ஆப்ஷன் சி ரைட்டா. அடுத்த கொஷின் பாருங்கள். 2 அதாவது என்னென்னா, உங்கள் ஸ்கீம் இருக்குது. என்ன ஸ்கீம்னா, 12 வாங்கினா 8 ஃப்ரீ, 12 பொருள் வாங்கினா 8 ஃப்ரீ. அப்போ மொத்தமாக அவருக்கு எவ்வளோ டிஸ்கவுண்ட் பண்ணியிருக்காருன்னு கேட்டுருங்க. ஓகேவா. 12 வாங்கினா 8 ஃப்ரீ. ஸோ இந்த மாதிரி கொஷின் எப்படி செய்யணும், கண்டித்து கூட்டிங்க எவ்வளவு, 20. ஓகேவா. அதாவது மொத்தம் இவ்வளோ வாங்கியிருக்காங்க இல்லையா, 12 வாங்கியிருக்காங்க ப்ளஸ் 8 கொடுத்துருக்காங்க. ஸோ மொத்தம் எவ்வளோ, 20. ஸோ 20 ஃப்ரீயை மேலே போட்டுருங்க இன்ட்டு 100. அவ்வளோதான். புரியுதா. 1 5 8 5 எவ்வளவு, 40% ஆன்சர். ஓகேவா. அடுத்த கொஷின் பார்த்துங்க. இதை கொடுத்ததில் மோடு என்னன்னு கேட்டுறாங்க. அதாவது மோடு, மீடியன் ரைட்டா. இது டேட்டா அது என்ன சொல்லுது, மோடு, மீடியன், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஓகே கரெக்ட், ஸ்டாட்டிஸ்டிக்ஸு அப்படிங்கிற டாப்பிக்கில் உள்ள கொஸ்டின்ஸ். ஓகேவா. இது மோட், மீடியன், மீன் அப்படிங்கிற ஒரு டாபிக் இருக்குது. இதில் வந்து ஒரு கொஷின் எப்போதும் கேட்குறாங்க. ரைட். இப்போ மோடுனா என்னென்னா, எந்த நம்பர் கொடுத்துருக்க நம்பரில் அதிகமாக வந்திருக்கோ அதுதான் மோடு. ஓகேவா. இந்த கொஷினில் பார்த்தாச்சுன்னா 16 வந்து 1 2 3 வந்திருக்கு. மீதி நம்பரோட 16 அதிகமாக வந்திருக்கு. ஆப்ஷன் சி ரைட்டுங்களா. அடுத்த கொஷின் அடுத்து போகுங்க.
ஒரு ஸ்டோரில் வந்து ஆஃபர் கொடுக்குறாங்க. ஃபஸ்ட்டு 14%. ஓகேவா, அதோட விலை வந்து 78,000. அதுக்கப்புறம் திரும்ப ஒரு 8% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. ஸோ மொத்தமாக எவ்வளோ டிஸ்கவுண்ட் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, அவங்க விலை கேட்கல, ஃபஸ்ட்டு ஒரு % டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க 14%, அடுத்து 8% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. ஸோ டோட்டலாக ஓவராலாக அந்த 2 டிஸ்கவுண்ட்டும் சேர்த்து எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, 2 டிஸ்கவுண்ட் சேர்த்துனா அப்படி கூட்டி போட்டுறக்கூடாது. ஓகேவா, சரி ரைட்டு. இதுக்கு எப்படி சொன்னால் ஃபார்முலா A+B - AB / 100. C வந்து எவ்வளோ 14 + 8 - 14 × 8 / 100. ரைட்டா, அப்போ 22 - 7 8 25 100. இப்போ எவ்வளோ 28 / 25. சரி, இதை எப்படி கால்குலேட் பண்ணிடலாம் ஒரு நிமிஷங்க. -14 + 8 - 14 × 8 / 100. 22 - 14 × 8 எவ்வளோ ஆகும்? 32, மீதி 3, 1 8 10 11 112 / 100. சரியா, அதாவது 100 இந்த மாதிரி 100 1000 இந்த மாதிரி வந்துச்சுன்னா நீங்கள் இப்படி கால்குலேட் பண்ணிங்க, அதுதான் பெஸ்ட்டு. ஓகேவா, டிவைட் கேன்சல் பண்ணாமல் அப்படி இப்படி போட்டாச்சுன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ 22 - 2 0 இருக்கா, அப்போ 2 0 தள்ளி போட்டு வச்சுக்காங்க, அப்போ 1.12. ஓகேவா, ஸோ அப்போ 22ல் 1.12 கழிச்சு எவ்வளோ வரும்? 1.12 கழிச்சு என்ன வரும்? 20.88. ரைட்டா, ஆப்ஷன் பி. அடுத்த கொஷின் பாருங்கள். ஸ்பியரோட சர்ஃபேஸ் ஏரியா கேட்டிருக்காங்க. ஸ்பியரோட சர்ஃபேஸ் ஏரியா ஃபார்முலானது 4/r². ஸ்பியரோட சர்ஃபேஸ் ஏரியானது 4/r². பைக்கு போல் 3.15 போட சொல்லியிருக்காங்க. 3.15 கிடையாது, 3.14 தப்பாக டைப் ஆகிருக்கு. 3.14. ஓகேவா, பையோட வேல்யூ என்னது? 3.14 தான். ஓகேவா, அல்லது 222/7. சரியா, இதை கேன்சல் பண்ணால் இதான் வரும். ஓகே, அவங்க இந்த வேல்யூ போட சொல்லியிருக்காங்க. ரைட், அப்போது 4 × பைக் போலானது 3.14 இன்ட்டு ரேடியஸ் வந்து எவ்வளவு? 5. ஸோ 25. ரைட்டா, ஸோ அப்போ 4 × 3.14 இன்ட்டு 25. இப்போ என்ன ஆகும்? 25 × 4 100. அப்போது 3.14 × 100. ரைட்டுங்களா, 3.14 × 100. இது பெருக்கினா என்ன வரும்? 31400. 2 0க்கு 2 0 தள்ளி புள்ளி வச்சுருங்க. ஏன்னா 2 புள்ளி தள்ளி இருக்கா, 2 டிஜிட் தள்ளி. ஸோ 314 cm². ரைட்டா, ஓகே. அடுத்த கொஷின் பாருங்கள். இது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் படி ஒரு அமௌண்ட் வந்து இந்த மார்க் கொஷினை இப்படி போட்டுக்காங்க. சரியா, 3 மடங்கு ஆகுது 15 வருஷத்தில், அதாவது 3 டைம்ஸ் ஆகுது 15 வருஷத்தில். அதுக்கடுத்து என்ன கொடுத்துருக்குன்னா 27 டைம் ஆகுதுக்கு எத்தனை வருஷம் ஆகும்? ஸோ 27 டைம் ஆகுதுக்கு எத்தனை வருஷம் ஆகும்? ஓகேவா, ரைட். இந்த மாதிரி கொஷின் என்ன செய்யணும்னா, இந்த டைம் இருக்கு இல்லையா, டைம் ரெண்டுமே கொடுத்துருக்கு, இயர் ஒன்று தான் கொடுத்துருக்கு. ஸோ இதை என்ன செய்யணும்னா ஒன்றா சேம் ஆக்கணும், ஒரே நம்பர் ஆக்கணும். எப்படி ஆக்கலாம்? இது 3, 27 எப்படி ஆக்கலாம்? 3 கியூப். ரைட்டா, 3 கியூப் என்னது? 3 கியூப் = 27. ஓகேவா, 3 × 3 × 3. ஸோ அதானா 27 பேர் 3 கியூப் சேம் நம்பராக மாற்றணும். ஓகேவா, அப்போ 15x. அடுத்து என்ன பண்ணால், இப்போ x = இந்த 15 இந்த கியூப்பை பெருக்கிடுங்க, அவ்வளோதான். 15 × 3 45. ஆப்ஷன் பி. ரைட்டுங்களா, ஓகே. அடுத்த கொஷின் அடுத்து பாருங்கள்.
ஒரு பொருளை வந்து 57% ப்ராஃபிட்டில் விற்கிறோம். ஓகேவா? An article sold at profit of 57% if the cost of price is increased by 20. சரிங்களா? ஒரு பொருளை வந்து 57% ப்ராஃபிட்டில் விற்கிறோம். ரைட். அப்போது காஸ்ட் ப்ரைஸு இஸ் ஈக்குவல் டு 100x, செல்லிங் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு 57% அதிகம் இல்லையா? இப்போ 157x. ஸோ காஸ்ட் ப்ரைஸு 100x, ப்ராஃபிட்டு 57னால 157x செல்லிங் ப்ரைஸ். இப்போ என்ன சொல்லியிருக்கு? காஸ்ட் ப்ரைஸ் வந்து 20 ரூபா அதிகமாக இருக்குது. ஸோ அப்போது 100x + 20, செல்லிங் ப்ரைஸு எவ்வளோ குறைஞ்சிருக்கு? 18 ரூபா குறைஞ்சிருக்கு. 157x - 18. ஓகேவா? ரைட். இந்த மாதிரி குறைக்கும் போது என்ன ஆகுன்னு பார்த்தாச்சுன்னா நமக்கு ப்ராஃபிட் வந்து 47.5% ஆகுதுன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ரைட். இனிஷியலாக காஸ்ட் ப்ரைஸ் எப்படி இருக்குது? நம்ம ப்ராஃபிட் 57% ப்ராஃபிட்டில் விற்கிறோம். ஸோ அதனால் செல்லிங் ப்ரைஸ் வந்து 157. புரியுதுங்களா? 57% அதிகமாக விற்கிறோம். சரி. ஸோ எஸ்பிசி = 157x. அடுத்து என்ன கொடுத்துருக்கு? காஸ்ட் ப்ரைஸ் 20 ரூபா அதிகரித்து செல்லிங் ப்ரைஸ் வந்து 18 ரூபா அதிகரிச்சிச்சுன்னா அவங்களுக்கு ப்ராஃபிட் வந்து 47.5% இருக்கலாம். இப்போ ஒரிஜினல் காஸ்ட் ப்ரைஸ் என்னவாக இருக்கும்? இது இன்னொரு நல்ல கொஷின். சரிங்களா? ஓகே. இப்போ பாருங்கள், எப்சிலான்ட்டு காஸ்ட் ப்ரைஸ் டிவைடட் பை செல்லிங் ப்ரைஸ். காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளவு? 100x டிவைடட் ப்ளஸ் 20. செல்லிங் ப்ரைஸ் எவ்வளவு? 157x - 18. ஓகேவா? ரைட். இதுதான் உங்களுக்கு என்னது? காஸ்ட் ப்ரைஸ் நம்ம என்னது எவ்வளவு? 100. செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோவா இருக்குது இப்போது? 47.5. ஓகேவா? ஸோ அப்போ எவ்வளவு? இதுதான் 147.5. ரைட்டுங்களா? புரியுதுங்களா? ரைட். இப்போ அதை கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிங்க. எவ்வளோ வரும்? 147.5 × 100x + 20 ஈக்குவல் டு 100 × 157x - 18. ரைட்டுங்களா? சரி, பெருக்கிப்பட்ட எவ்வளோ வரும்? 50x ப்ளஸ்ஸு இதையும் பெருக்குனா 2950 ஈக்குவல் டு இதையும் பெருக்குனா 15700x மைனஸ் இதையும் பெருக்குனா 1800. ஓகே. ரைட். இப்போ இதை இங்கே கொண்டு போயிருங்க. இந்த 1500 இந்த சைடு கொண்டு வந்துடுங்க. ஸோ அப்போ எவ்வளோ வரும்? 15700 இதை கழிச்சாச்சுன்னா எவ்வளோ வரும்? 4750 ஈக்குவல் டு 950x. சரி, ஒரு நிமிஷம். இது கழிச்சாச்சுன்னா எவ்வளோ வரும்? 950x ஈக்குவல் டு இது இங்கே வச்சுன்னா 2 ப்ளஸ் ஆகிடும். ஸோ 1000 கூட்டினா எவ்வளோ ஆகும்? 4750. ஓகேவா? ஸோ அப்போ x ஈக்குவல் டு கேன்சல் பண்ண எவ்வளோ ஆகும்? 5. ஸோ அப்போ x ஈக்குவல் டு நமக்கு 5. இப்போ காஸ்ட் ப்ரைஸ் தான் கேட்டிருக்கு. காஸ்ட் ப்ரைஸ் என்னது? இந்த இருக்குது. அப்போ 100 × 5 எவ்வளோ ஆகும்? 500. ஓகேவா? ஆப்ஷன் பி. ரைட்டுங்களா? ஓகே. அடுத்த கொஷின். இப்போ 570 3% பிரிச்சுக்கிறாங்க. என்ன ரேஷியோவில்? ஏபிசி 2 12 11. ஓகேவா? எவ்வளோ? 570 ரூபாயா. அதுக்கடுத்து என்ன கொடுத்துருக்குன்னா அதிகமாக உள்ளவருக்கும் குறைய உள்ளவருக்கும் உள்ள வித்தியாசம் கேட்டிருக்கு. சரியா? அதிகம் உள்ள வகையாக 12, குறைய உள்ள வகையாக 12, 2. ஸோ இது ரெண்டுக்குள்ளே வித்தியாசம் எவ்வளோன்னு கேட்டிருக்கு அமௌண்ட்டு. ஓகேவா? மொத்தம் எவ்வளோ பாருங்கள்? 12 + 2 14. எவ்வளோ வரும்? கூட்டினா எவ்வளோ வரும்? 12 14 24 25. ஸோ மொத்தம் வந்து எவ்வளவு? 25 போட்டுட்டு அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? அதிகப்படிய உள்ளவுக்கும் குறைய உள்ளவுக்கும் உள்ள வித்தியாசம் தான் கேட்டிருக்கு. இப்போ இந்த ரெண்டுக்குள்ள வித்தியாசம் எவ்வளவு? 10. ஸோ மேலே 10 போட்டுருங்க. இன்ட்டு அந்த அமௌண்ட் எவ்வளோ? மொத்த அமௌண்ட்டு 570.
ரைட்டா? ஏஞ்சா 10, ஏஞ்சா 25, ஓகஞ்சு 5, ஓகஞ்சு 5, மீதி 2, 4 20. ஸோ 114 இன்ட்டு 2 எவ்வளோ ஆகும்? 228. ஆப்ஷன் பி. ரைட்டுங்களா? அடுத்த கொஷின் பாருங்கள். 2 நம்பர் கொடுத்துருக்கு. அதோட ப்ராடக்ட் வந்து ஃபஸ்ட் நம்பர் செகண்ட் நம்பர். அது கண்டிப்பாக பேருக்குன்னா 245 கொடுத்துருக்கு. ஓகேவா? ரைட்டு. அப்போங்க ஃபஸ்ட் நம்பருக்கு வந்து 5 டைம்ஸ் செகண்ட். ஸோ செகண்ட் நம்பருக்கு எக்ஸ்னு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட் நம்பருக்கு வந்து 5 டைம்ஸாக இருக்குது. ஸோ 5 டைம்ஸ் செகண்ட். ஓகேவா? ஓகே. இப்போ என்ன கொடுத்துருக்கு? ரெண்டுத்தையும் பெருக்குன்னா 245. அப்போ 5x into x is equal to 245. ஓகே. கொடுத்துட்டு அவனை என்ன கொடுத்துருக்காங்க? 2 நம்பரோட கூடுதல் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ரைட். அப்போ 5x square is equal to 245. அடிச்ச ஓகஞ்சு 5, 4 20, மீதி 4, 9 45. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 49. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு அளவு √49. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 7. சரியா? 7ஓட ரூட்டு தான் 49. ரைட்டுங்களா? அதாவது 7 இன்ட்டு 7 ரூட்லேருந்து வெளியே எடுத்தால் ஒரு 7. சரியா? ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 7. அப்போ எக்ஸ் 7னா இதை அப்படி இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்போ ஐஏல எவ்வளவு? 35. அடுத்து எக்ஸ் வந்து எவ்வளவு? 7. ஓகேவா? இந்த எக்ஸுக்கு பதிலாக 7 போடணும், அவ்வளோதான். இப்போ இந்த ரெண்டு கூடுதல் தான் கேட்டிருக்காங்க. அப்போ 35 + 7 எவ்வளோ வரும்? 42. ஆப்ஷன் பி. ரைட்டுங்களா? அடுத்த கொஷின். சரி, இந்த குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் என்ன வரும்னு கொடுத்துருக்காங்க. ரூட் வந்து 3 - 2. சரிங்க. அதாவது இந்த குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் எப்படி சொன்னால், அப்போ α = 3, β = -2. ஓகேவா? β = -2. இது ஃபார்முலான்னா ஈக்குவேஷன் எப்படி ஃபார்ம் பண்ணால் x² - α + β × x + α β = 0. இதான் ஈக்குவேஷன். புரியுதா? ரெண்டுத்தையும் கூட்டிக்கணும், α + β × x ப்ளஸ் இந்த ரெண்டுத்தையும் பெருக்கணும், α β. அவ்வளோதான். ஓகேவா? இதான் ஈக்குவேஷன். ஸோ அப்போ x² - α வந்து எவ்வளவு? 3, β வந்து எவ்வளவு? -2 x ப்ளஸ் α வந்து 3, β வந்து -2 = 0. ஸோ அப்போ x² - 3 2 போனால் எவ்வளவு? 1. ஸோ அப்போ 1 × x x தான். அப்போ அதுக்கடுத்து என்னது? 3 2 -6. ஓகேவா? 3 × 2 -2 -6. ஸோ -6 = 0. ஸோ x² - x -6 = 0. ஆப்ஷன் பி. ரைட்டுங்களா? அடுத்த கொஷின் பாருங்கள். ஒரு 6 டிஜிட் கொடுத்துருக்கு. ஓகேவா? இது வந்து 11ஆல் வகுபடுன்னு கொடுத்துருக்கு. அப்போது இந்த mnக்கு என்ன ஆப்ஷன் போடலான்னு கேட்டிருக்கு. mnக்கு என்ன ஆப்ஷன் இதில் கீழே உள்ளதில் போடலான்னு கேட்டிருக்கு. ரைட்டா? சரி, ரைட்டு. ஸோ அப்போ எழுதிக்காங்க. n 3 6 m 7 7. 11ஆல் வகுபடன்னா ஆப்ஷன் என்னதுன்னா ஆல்டர்னேட்டாக நம்ம கூட்டிகிட்டு அதை மைனஸ் பண்ணோம்னா உங்களுக்கு வந்து கிடைக்கக்கூடிய ஆன்சர் வந்து 0 அல்லது 11ஆல் வகுப்படக்கூடிய நம்பராக வரணும். ஓகேவா? சரி, எப்படி செய்யலாம் பாருங்க. ஃபஸ்ட்டு ஆல்டர்னேட் கூட எடுத்துக்கோங்க. ஆல்டர்னேட்னா 1 விட்டு 1 கூட்டணும். என்ன இருக்குது? 7 + m + 3 எடுத்துகிட்டு மைனஸ் இந்த பாருங்க n + 6 + 7. ஓகேவா? இதுதான் ஃபார்மெட்டு. ஆல்டர்னேட்டாக கூட்டணும். ஆல்டர்னேட் உள்ளதை கூட்டிகிட்டு கழிச்சு விட்டணும். ஈக்குவல் டு அந்த நம்பருக்கு 0 கிடைக்கணும் நமக்கு ஆன்சர், அல்லது 11ஆல் வகுப்படக்கூடிய நம்பராக இருக்கணும். ரைட்டுங்களா? சரி, ரைட்டு. நம்ம பாருங்கள் எவ்வளோ இருக்கும்? 10m 10 + m -13 + n = 0 ஆக 11. சரி, 10 + m -13 - n = 0. ஸோ அப்போ m - n இதை கழிச்சு நமக்கு -13 10 போனால் 3 = 0. அப்போ m - n = இந்த -3 ஈக்குவல் டு கழிச்சிட்டு போனால் +3 ஆகிடும்.
ஸோ m minus n is equal to 3 தான் ஆப்ஷன் பி. ரைட்டுங்களா? அடுத்த கொஷின் பாருங்கள், எலெக்ஷன் பேஸ்டு கொஷின், ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின், நல்லா கவனிங்க, அப்போ தான் புரியும். சரியா? ஒரு எலெக்ஷன் இருக்குது, அதில் வந்து 70% வந்து ஓட்டு விழுந்திருக்கு. சரியா? 70% ஓட்டு விழுந்திருக்கு. அதில் எக்ஸுங்கிற கேண்டிடேட்டுக்கு 60%, எக்ஸுங்கிற கேண்டிடேட்டுக்கு 60% ஓட்டு விழுந்திருக்கு. ஓகேவா? அடுத்து என்ன கொடுத்துருக்கு, ஒய்ங்கிற கேண்டிடேட் வந்து 8400 ஓட்டு பெற்றிருக்காரு. ஒய்ங்கிற கேண்டிடேட் வந்து 8400 ஓட்டு பெற்றிருக்காரு. ஸோ அப்போ மொத்தம் எவ்வளோ எவ்வளோ ஓட்டு கேஸ்ட் போட்டிருப்பாங்கன்னு கேட்டிருக்காங்க. புரியுதுங்களா? ஒரு எலெக்ஷன் இருக்குது, அதில் 70% ஓட்டு விழுந்திருக்கு. ஓகே, ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. ரெண்டாவது என்ன கொடுத்துருக்கு, அதில் வந்து 60% ஓட்டு வந்து எக்ஸுங்கிற கேண்டிடேட்டு கொடுத்துருக்காங்க. அப்போ ரெண்டு கேண்டிடேட், எக்ஸுங்கிற கேண்டிடேட்டுக்கு 60% கொடுத்துருந்தாங்கன்னா ஒய்க்கு எவ்வளோ கொடுத்துருப்பாங்க, 40% ஓட்டு விழுந்துருக்கும். ரைட்டுங்களா? அப்போது ஒய் எடுத்துருக்கிற ஓட்டு வந்து 8400. ஸோ மொத்தம் எவ்வளோ ஓட்டு ரிஜிஸ்டர் ஆகிருக்கும், இதுதான் கொஷின். ஓகேவா? மொத்த ஓட்டு எவ்வளோ, எக்ஸ் இன்ட்டு மொத்த ஓட்டு எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க, எக்ஸ் இன்ட்டு எத்தனை பர்சன்டேஜ் ஓட்டு விழுந்திருக்கு, 70%. ஸோ 70% இன்ட்டு யாரோட ஓட்டு கொடுத்துருக்கு, ஒய் தான் 8400 கொடுத்துருக்காரு. ஸோ அப்போ ஒய்யை எடுத்துக்கோங்க. ஒய் வந்து எவ்வளோ, 40%, 100. இதுதான் எவ்வளவு அது வாங்கியிருக்க ஓட்டு, 8400. ஓகேவா? ஸோ இங்கே வந்து எக்ஸோடது கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம எக்ஸோடது போடணும். ஒய்யோட ஓட்டு விற்கிறது தான் கொடுத்துருக்காங்க, ஓட்டு வாங்கினது தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஒய்யோட கொடுத்து நம்ம போடுறோம். ஓகேவா? இது புரிஞ்சுக்கணும். இது போட்டால் ஆன்சர் வந்துடும். ஓகேவா? ஸோ ஒரு 0 கேன்சல், இங்கே ஒரு 0 இங்கே ஒரு 0 கேன்சல். அப்போ எக்ஸ் இன்ட்டு 28, 7 28 28 10 ஈக்குவல் டு 8400. ஓகே, 8 3 84. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 100 × 300 எவ்வளோ ஆகும், 30,000. ஆப்ஷன் சி. ரைட்டுங்களா? ஸோ மொத்த ஓட்டு 30,000. ரைட். அடுத்த கொஷின் பாருங்கள். 26 ஸ்டூடெண்ட்டோட ஆவரேஜ் ஏஜ் வந்து எவ்வளோனா 26ன்னு கொடுத்துருக்காங்க. ஒரு டீச்சரை ஆட் பண்ணியாச்சுன்னா அந்த மொத்தமோட ஆவரேஜ் ஏஜ் எவ்வளோவா மாறும்னா 27 மாறும்னு கொடுத்துருக்கு. புரியுதா? ஃபஸ்ட்டு 26 ஸ்டூடெண்ட் இருக்காங்க, அவங்களோட ஆவரேஜ் ஏஜ் வந்து 26. இதில் இந்த ஸ்டூடெண்ட்டு ப்ளஸ்ஸு ஒரு வாத்தியார் டீச்சரை சேர்த்தா மொத்தம் எவ்வளவு, 26 ஸ்டூடெண்ட் ப்ளஸ் டீச்சர்னால் 26 + 1 27. ஸோ அவங்க சேர்த்தாச்சுன்னா அவங்களோட ஆவரேஜ் ஏஜ் வந்து 27 மாறுதான். இந்த மாதிரி கேட்டால் எப்படி செய்யலாம்னா, ரொம்ப ஈஸி மெத்தட். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எப்படி செய்யணும்னா, இங்கேயும் 1 கூடியிருக்கு, இங்கேயும் 1 கூடியிருக்கு. ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு நினச்சிங்கன்னா அப்படியே இதை கூட்டியிருங்க, அவ்வளோதான். ஸோ 26 + 27 எவ்வளோ ஆகும், 53. ஓகேவா? ஆப்ஷன் ஏ. அடுத்த கொஷின் பாருங்கள். 18:24 24:y. ஸோ இந்த ஒய்யோட வேல்யூ என்னென்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த இஷ்டுன்னு என்ன அர்த்தம்னா டிவைட்னு அர்த்தம். ஸோ 18/24 4 புள்ளி வச்ச என்ன அர்த்தம்னா ஈக்குவல்ட்டுன்னு அர்த்தம். ஸோ ஈக்குவல் டு 24/y. ஓகேவா? ரைட். அப்போது ஒய்யை எங்கே கொண்டு போயிருங்க, ஒய் ஈக்குவல் டு இந்த வேல்யூ இந்த சைடு கொண்டு வந்துடுங்க. அப்போ 24 இன்ட்டு தலைகீழாக வரும் இது வந்து. இப்போ 24/18. ஓகேவா? சரி. 3 18 4 24 1 3 3 8 1 3 3 6 3 சரி 1 3 3 8 3 24. ஸோ அப்போ y = 8 × 4 எவ்வளவு, 32. ஆப்ஷன் பி, டி. ஓகேங்களா? அடுத்த கொஷின் பாருங்கள். ஏ வந்து 12 நாளில் ஒரு வேலையை முடிப்பார், பி வந்து 25 நாளில் அந்த வேலையை முடிப்பார். ஓகேவா? 2 பேரும் சேர்ந்து 6 நாள் வேலை செய்தாங்க. ஸோ அப்போ செஞ்சு முடிச்சப்போ மிச்சம் எவ்வளோ வேலை மீதி இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ரைட்டுங்களா? ஏ வந்து 12 நாள், பி வந்து ஏ 12, பி வந்து 25 நாள், 2 பேரும் சேர்ந்து 6 நாள் செய்தாங்க. ஸோ ரிமைனிங் ஒர்க் எவ்வளோ இருக்குன்னு கேட்டிருக்கு. ரைட்டா? ரைட். ஸோ இந்த மாதிரி கொடுத்தா என்ன செய்யணும், a + b / a × b. ரைட்டுங்களா? சரி பாருங்கள். இந்த மாதிரி கொடுத்தாச்சுன்னா a + b
ஏன்னா ரெண்டுக்கும் சேர்ந்து செய்தனால டிவைட் இன்ட்டு ஏ இன்ட்டு பி ரைட்டா. ஸோ அப்போ ஏ ப்ளஸ் பி வந்து எவ்வளவு 12 ப்ளஸ் 25 டிவைட் பை 12 இன்ட்டு 25 இப்போ எவ்வளோ வரும் 37 டிவைட் பை 12 இன்ட்டு 25. இது வந்து இவங்க வந்து ஒரு நாள் செய்யக்கூடிய வேலையின் அளவு. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க 6 நாள் சொல்லியிருக்காங்க. ஸோ இன்ட்டு 6 அப்போது 1 6 6 7 6 12 என்ன வரும் 37 டிவைட் பை 50 25 இன்ட்டு 50. ஸோ அவங்க செஞ்ச வேலையோட அளவு வந்து 37 டிவைட் பை 50. அவன் என்ன கேட்டிருக்காங்க ரிமைனிங் எவ்வளோவுக்கு மிச்சம் வேலை இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ மீதி எவ்வளோ இருக்குது 50 37 கழிச்சு எவ்வளோ 13. ஸோ 13 டிவைட் பை 50 இதுதான் அவங்களுக்கு ரிமைனிங் இருக்குது ரைட்டுங்களா. அடுத்த கொஷின் பாருங்கள். இதை எவலுவேட் பண்ண சொல்லியிருக்காங்க. -9 -60 டிவைடு -10 ப்ளஸ் -3 இன்ட்டு 9. ஓகேவா. போர்டு மாஸ் படி பண்ணணும். போர்டு மாஸ் படினா ஃபஸ்ட்டு டிவைடு எடுக்கணும் சரியா. டிவைடு அது மல்டிப்ளிகேஷன் அப்புறம் ஆடு அப்புறம் சப்ராக்ஷன். சரி இப்போ இதை டிவைட் பண்ண எவ்வளோ ஆகும் 60 10 அடித்தா 10 மைனஸ் வேகம் சரியா. அப்போ 10 மைனஸ் இங்கே ஒரு -9 ரைட்டா -9. சரி இதை எவ்வளோ அடித்தா 6 வரும். சரி 6 இது ஓகேங்களா 6. அப்போ என்ன ஆகும் இதை பெருக்கின எவ்வளோ ஆகும் 3 9 27 -27 ரைட்டுங்களா. சரி எல்லாத்தையும் பெருக்கி கூட்டினா எவ்வளோ ஆகும் எல்லாமே மைனஸில் தான் இருக்குது. அப்போ எல்லாத்தையும் கூட்டிங்க அப்படி 27 33 33 9 42 42 -42 ஆப்ஷன் ஏ ரைட்டுங்களா. அடுத்த கொஷின் பாருங்கள். ஹெச்எஃப் எல்சிஎம் கொடுத்துட்டாங்க. 2 நம்பரோட ஹெச்எஃப் வந்து 18 அதுமாரி அந்த 2 நம்பரோட எல்சிஎம் வந்து 216. அப்போ ஒரு நம்பர் வந்து 72 அப்போ இன்னொரு நம்பர் என்னது நமக்கு தெரியும் ஃபார்முலா எல்சிஎம் இன்ட்டு ஹெச்சிஎஃப் இஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் ஒன் நம்பர் இன்ட்டு ப்ராடக்ட் ஆஃப் அனதர் நம்பர் ஓகேவா. ஸோ இப்போ எல்சிஎம் வந்து எவ்வளவு 216 இன்ட்டு ஹெச்எஃப் வந்து 18 ஈக்குவல் டு ஒரு நம்பருக்கு வந்து 72 இன்னொரு நம்பர் தெரியாது அதான் கேட்டிருக்காங்க சரியா. ஓகே அப்போ இன்னொரு நம்பர் வந்து செகண்ட் நம்பர் வந்து 216 இன்ட்டு 18 டிவைட் பை 72 ஓகேவா ரைட். 18 4 72 வரும் கேட்டு தானே கரெக்டாக. 10 நாள் 40 8 நாள் 32 72 ரைட்டு. ஒரு நாள் 4 5 நாள் 20 மீதி 1 4 நாள் 14 54 ஆப்ஷன் டி. அடுத்த நம்பர் வந்து 54 ரைட்டுங்களா. அடுத்த கொஷின் பாருங்கள். ஒரு ஸ்கொயரோட ஏரியா கொடுத்துட்டாங்க. ஒரு ஸ்கொயரோட ஏரியா வந்து 5184 ஓகேவா. அதோட பெரிமீட்டர் வந்து இந்த ஸ்கொயரோட பெரிமீட்டர் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குது ஹெக்ஸாகானுக்கு ஈக்குவலாக இருக்குது. இந்த ஸ்கொயரோட பெரிமீட்டர் வந்து சுற்றளவு வந்து ஹெக்ஸாகானுக்கு ஈக்குவலாக இருக்குது. ஹெக்ஸாகன்னா 6 வரும் சரியா. ஸோ இதோட சுற்றளவும் இதோட சுற்றளவும் ஈக்குவல்னு கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போது அந்த ஹெக்ஸாகனோட பரப்பளவு என்னவாக இருக்கும் அதான் கொஷின் சரியா ரைட். ஃபஸ்ட்டு பாருங்கள் ஏரியாவோட ஸ்கொயர் வந்து எவ்வளவு ஸ்கொயரோட ஏரியா 5184. ஸோ ஸ்கொயரோட ஏரியா ஃபார்முலானது ஏ ஸ்கொயர். ஸோ அப்போ ஏ ஸ்கொயர் தான் எவ்வளவு 5184. அப்போ ஏ வந்து எவ்வளவு ஏ இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 5184. ஸோ 5184 எதோட ரூட்டுனா 72ஓட ரூட்டு சரியா. அதாவது 72 இன்ட்டு 72 தான் என்னவாக இருக்கும் 5184. ஸோ 72 தான் ஏ. இப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு 72. இப்போ ஏ கண்டுபிடிச்சாச்சா. இப்போ அடுத்து என்ன ரூல் இருக்குது அந்த ஸ்கொயரோட பெரிமீட்டருக்கு வந்து எதுக்கு ஈக்குவல் ஹெக்ஸாகனோட பெரிமீட்டருக்கு ஈக்குவல். அப்போ ஸ்கொயரோட பெரிமீட்டர் என்னது சுற்றளவு 4a. அதாவது இது ஒரு ஏன்னா ஒரு சைடு அப்போது பெரிமீட்டர்னா 4 சைடு இருக்கா. அப்போது 4a அந்த 4a ஏ வந்து எவ்வளவு 72 ஓகேவா. இது ஸ்கொயரோட பெரிமீட்டர். இது எதுக்கு ஈக்குவலாம் பெரிமீட்டர் ஆஃப் ஹெக்ஸாகனுக்கு ஈக்குவல். பெரிமீட்டர் ஆஃப் ஹெக்ஸாகனுக்கு ஈக்குவல்னு கொடுத்துருக்காங்க ரைட்டு. அப்போது 72 இன்ட்டு 4 72 4
இஸ் ஈக்குவல் டு ஹெக்ஸாகனோட பெரிமீட்டர் வந்து எவ்வளவு, இது வந்து 4 சைடு இருக்குது 4A, இது எத்தனை 6 சைடு இருக்குது, அதனால் 6 இன்ட்டு A. ஓகேவா, 6 இன்ட்டு A. ஸோ அப்போ நம்ம இந்த ஹெக்ஸாகனோட சைடை கண்டுபிடிக்கணும். ஸோ அதனால் 6 சைடு இருக்கனால 6 இன்ட்டு A. ஓகேவா, ரைட்டு. இப்போ கேன்சல் பண்ண எவ்வளோ, 6 12 72. அப்போ A இஸ் ஈக்குவல் டு 12 48. ஸோ அப்போ ஹெக்ஸாகனோட சைடு வந்து ஒரு சைடு வந்து எவ்வளவு 48. ஓகேவா, இப்போது நம்ம ஹெக்ஸாகனோட ஏரியா கண்டுபிடிச்சோம். ஹெக்ஸாகனோட ஏரியா வந்து ஃபார்முலா என்னென்னா, ஹெக்ஸாகனோட ஃபார்முலா என்னன்னா 6 இன்ட்டு √3/4 இன்ட்டு A ஸ்கொயர். இதான் ஹெக்ஸாகனோட ஏரியாவை ஃபார்முலா. ஓகேவா, ரைட். இப்போ 6 இன்ட்டு √3/4 இன்ட்டு A வந்து நமக்கு தெரியும் கண்டுபிடிச்சா 48. அப்போ 48 இன்ட்டு 48 அடித்தா நோக்கம் 1 4 பண்ணலாம் 48. ஓகேவா, ரைட்டு. நீங்கள் இதை ஃபுல்லாத்தையும் பெருக்க வேண்டாம், கடைசி நம்பருக்கு மட்டும் பெருக்கி பாருங்கள். 8 2 எவ்வளோ வரும், யூனிட் டிஜிட், அதாவது கடைசி டிஜிட்டை மட்டும். 8 2 எவ்வளோ வரும் 16. 16 6 எவ்வளோ வரும் 16. அப்போது 6 கடைசி டிஜிட் மட்டும் பாருங்கள். 8 2 16. அப்போது 6 மட்டும் எடுத்துக்கோங்க. திரும்ப 6 × 6 36. இப்போ 6 தான் இருக்குது. ஸோ 6ல் முடியுது தான் ஆன்சர். 6ல் என்ன முடியுது A. சரியா, அப்போ ஆப்ஷன் வந்து 3 4 5 6 √3. ஓகேங்களா, ஆப்ஷன் A. புரியுதுங்களா, யூனிட் டிஜிட்டை மட்டும் பெருக்கணும். 8 8 2 16. அப்போ அதில் கடைசி டிஜிட் என்னது 6, அதை மட்டும் எடுத்துக்கோங்க. திரும்ப 6 × 6 36. அப்போ அதில் கடைசி டிஜிட் வந்து 6. ஸோ 6ல் முடியுது ஆன்சர். புரியுதுங்களா. ஸோ இந்த மாதிரி தான் கொஷின் வந்து அப்ரோச் பண்ணணும் எக்ஸாமில், கால்குலேஷன் வந்து. ரைட்டுங்களா. அடுத்த கொஷின் பாருங்கள். அடுத்து பாருங்கள், ஒரு பாலிகான் இருக்குது. பாலிகான்னா என்னென்னா, ரெகுலர் பாலிகான்னா ஒரு சைஸு, ஏதோ ஒரு ஷேப்பு, ஸ்கொயர், ட்ரையாங்கிளாக இருக்கலாம், ஹெக்ஸாகனாக இருக்கலாம். சரியா, இதெல்லாம் வந்து பாலிகான்னு சொல்லுவாங்க. இப்போது என்ன சொல்லியிருக்கேன்னா, இன்டீரியர் ஆங்கிள்னால் இந்த இதான் இன்டீரியர் ஆங்கிள் உள்ளே இருக்குது இல்லையா, இதான் இன்டீரியர் ஆங்கிள். எக்ஸ்டீரியர் ஆங்கிள்னால் இந்த வெளியில் இப்படி இருக்குது எக்ஸ்டீரியர் ஆங்கிள். சரிங்களா, இப்படி இருந்தால் எக்ஸ்டீரியர் ஆங்கிள், உள்ளே இருக்குது இன்டீரியர் ஆங்கிள். என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஆல் இன்டீரியர் ஆங்கிள், இந்த இன்டீரியர் ஆங்கிள் எல்லாத்தையும் கூட்டினோம்னா 2540 இருக்கான். அப்போ எக்ஸ்டீரியர் ஆங்கிள் என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருங்க. ஓகேவா, இன்டீரியர் ஆங்கிளில் அதுக்கு ஃபார்முலா என்னென்னா n-2 இன்ட்டு 180 டிகிரி. இதான் என்னென்னா சம் ஆஃப் த ஆல் இன்டீரியர் ஆங்கிளுக்கு உள்ளது. ஸோ இதுதான் என்னது 2520. இந்த ஃபார்முலா நோட் பண்ணிச்சுவாங்க. சம் ஆஃப் ஆல் இன்டீரியர் ஆங்கிள் அப்படின்னா n-2. என்னங்கிறது சைடு, இந்த சைடு தான் என்ன. சரி, அதுதான். ஓகேவா. ஸோ n-2 இன்ட்டு 180 டிகிரி, இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அப்போ n-2 ஈக்குவல் டு 2520 டிவைட் பை 180. கேன்சல் பண்ண வரும், சீக்கிரம் கேன்சல். எவ்வளோ வரும், சரி கேன்சல். 6 அடிக்கலாம், 3 18, 4 24, இது 1, 12, ஒரு 3 3, இது 1, 4 3 12. ஸோ n-2 இஸ் ஈக்குவல் டு 14. அப்போ n இஸ் ஈக்குவல் டு இந்த ரெண்டு இங்கே போணுச்சுன்னா ப்ளஸ் ஆகும். அப்போ 16. ஸோ நம்ம பாலிகன் வந்து எத்தனை சைடு இருக்குது, 16 சைடு. ஓகேவா, இது எத்தனை 3 சைடாக இருக்கா, அதுமாதிரி 16 சைடு உள்ள ஒரு ஸ்ட்ரக்சர் கிடச்சிருக்கு. ஸோ இதோட எக்ஸ்டீரியர் ஆங்கிள் என்னவாக இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ எக்ஸ்டீரியர் ஆங்கிளுக்கு ஃபார்முலானது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எக்ஸ்டீரியர் ஆங்கிள் இஸ் ஈக்குவல் டு எந்த ஒரு பிக்சர் எடுத்தாலும் அதோட முழு இது வந்து 360 டிகிரி அப்படிம்பாங்க. ஸோ 360 டிவைடட் பை n நம்பர் ஆஃப் சைட்ஸ். இதை எக்ஸ்டீரியர் ஆங்கிளில் கண்டுபிடிக்கக்கூடிய ஃபார்முலா. ஸோ அப்போ 360 டிவைட் பை எத்தனை சைடு, 16 சைடு. கேன்சல் பண்ண வரும் 4 4 16, 9 4 36, 0 2 45. ஸோ 45 டிவைட் பை 2 எவ்வளோ வரும், அடித்தா 22.5. ஓகேவா, ஆப்ஷன் பி. அப்போ ஆங்கிள் வந்து எவ்வளோ இருக்குது, 22.5. ரைட்டுங்களா. அடுத்த கொஷின்.
அடுத்த கொஸ்டின் பாருங்க, மதருக்கு வந்து டாக்டரோட 25 வயசு அதிகம். ஸோ மதர் டாக்டர் வந்து எக்ஸ்னு வச்சுக்கோங்க, மதர் வந்து அப்போ 25 வயது அதிகம். இது ப்ரெசண்டில். சரியா? ரைட். 15 வருஷம் கழித்து மதருக்கு வந்து டாக்டரோட 2 மடங்கு ஏஜ் அதிகமாக இருக்குது. ஸோ அப்போது அந்த டாக்டரோட தற்போதைய வயது என்னன்னு கேட்டுக்கோங்க. ஓகேவா? எத்தனை 15 வருஷம் கழிச்சு. ஸோ அப்போது எக்ஸு ப்ளஸ்ஸு 15 வருஷம் கழிச்சு என்னது 25 + 15 40. இது நமக்கு எக்ஸு ப்ளஸ்ஸு 15 வருஷம் கழிச்சு. ஓகேவா? ஸோ என்ன சொல்லியிருக்கு, ட்வைஸ்ன்னு சொல்லியிருக்கு. ஸோ அப்போ இன்ட்டு 2. ரைட்டா? அப்போ எக்ஸு ப்ளஸ்ஸு 40 ஈக்குவல் டு 2x + 30. அப்போ இந்த எக்ஸ் இங்கே வந்துடும், இது இங்கே வந்துடும். அப்போது 2x - x = 40 - 30. அப்போ x = 10. ஸோ அப்போது டாக்டரோட பர்சன்டேஜ் எவ்வளவு? 10. புரிஞ்சுங்களா? ஆப்ஷன் சி. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், ரொம்ப நல்ல கொஸ்டின், நல்ல கவனிங்க. ஏங்கிற ஒரு பைப் இருக்குது. அது வந்து 6 மணி நேரத்தில் ஒரு டேங்கை ஃபில்லப் பண்ணுது. ஒரு டேங்கை 6 ஹவரில் ஃபில்லப் பண்ணும். சரியா? ரைட்டு. இது பாதி டேங்கை ஃபில்லப் பண்ணதுக்கப்புறம் இன்னொரு 3 பைப்பு ஓப்பன் பண்ணி விடுதாங்க. சேம் கெப்பாசிட்டி, அதுவும் அதேமாதிரி 6 மணி நேரத்தில் ஃபில்லப் பண்ணும். ஓகேவா? ஸோ அப்போ மொத்தம் இந்த டேங்கை ஃபில்லப் பண்ணதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னு கேட்டிருக்காங்க. புரியுதா? ஃபஸ்ட்டு பாருங்கள், ஒரு டேங்க் இருக்குது. டேங்கை ஒரு ஏங்கிற பைப்பு 6 மணி நேரத்தில் ஃபில்லப் பண்ணுது. 1/2 hour கழித்து இன்னும் 3 பைப்பு சேர்த்து ஓப்பன் பண்ணுதாங்க. அப்போ எவ்வளோ நேரத்தில் இந்த டேங்க் ஃபில்லப் ஆகும்னு கேட்டிருக்காங்க. ரைட்டு. 6 மணி நேரத்தில் ஃபில்லப் ஆகும்னா 1/2 hour எவ்வளோ ஃபில்லப் ஆகிருக்கும்? சரி, ஹாஃப் டேங்க் ஃபில்லப் பண்ணிவிட்டு 6 மணி நேரத்தில் ஃபுல் டேங்க்னா அப்போது ஹாஃப் டேங்க் எவ்வளோ நேரம்? அப்போது ஹாஃப் டேங்க் வந்து 3 மணி நேரத்தில் ஃபில்லப் பண்ணியாச்சு ஏங்கிற பைப்பு. கரெக்டுங்களா? ஃபுல் டேங்க் 6 மணி நேரம்னா ஹாஃப் டேங்கு, அப்போ அதில் பாதி 3 மணி நேரத்தில். இதுக்கப்புறம் 3 பைப்பு எக்ஸ்ட்ரா வருது. ஏ, பி, சி, டி. ஓகேவா? எல்லாமே ஒரே கெப்பாசிட்டின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ ஏ வந்து எவ்வளோ? 6 மணி நேரம். பியும் அதே தான் 6 மணி நேரத்தில் ஃபில்லப் பண்ணும். சியும் 6 மணி நேரத்தில் ஃபில்லப் பண்ணும். டியும் 6 மணி நேரத்தில் ஃபில்லப் பண்ணும். ஓகேவா? ஸோ மொத்த கெப்பாசிட்டி பாருங்கள். இதுக்கு எல்லாம் எல்சிஎம் எடுத்துருங்க. எல்சிஎம் வந்து 6. இப்போ இங்கே என்ன ஆகும்னா 6 1 1 1 1. ரைட்டுங்களா? ஸோ அப்போ எல்லாத்தோட கெப்பாசிட்டி சேம் தான். ஆல்ரெடி நமக்கு 3 hour முடிஞ்சு போச்சு. அப்போ நமக்கு இது வந்து இதுதான் டோட்டல் ஹவர்ஸ். டோட்டல் இவ்வளோ தான் நிரப்பணும். டோட்டல் கெப்பாசிட்டி இந்த எல்சிஎம் தான் டோட்டல் கெப்பாசிட்டி. ரைட்டுங்களா? ஆல்ரெடி நமக்கு பாதி கெப்பாசிட்டி முடிஞ்சிச்சு. அப்போ பாதி டேங்க் முடிஞ்சிடுச்சு. சரியா? பாதி முடிஞ்சிட்டு அப்போ மீதி எவ்வளோ இருக்குது? டோட்டல் 6னா பாதி முடிஞ்சிட்டுனா இதில் பாதி 3 தான் இருக்குது. இப்போ 3 / எத்தனை பைப்பு எல்லாம் சேர்ந்து இப்போ ஏ ஆல்ரெடி ஓப்பன் ஆகிருக்கு. இப்போ 3 சேர்ந்து ஓப்பன் ஆகிருக்கு. இப்போ 1 2 3 4. ஸோ மொத்தம் எவ்வளோ? 4 / 4. இப்போ 3/4 என்னது? 45 minutes. கரெக்டுங்களா? எப்படின்னு பாருங்கள். 3/4 இன்ட்டு ஒரு நிமிஷத்துக்கு ஒரு ஹவருக்கு 60 நிமிஷம். அதனால் இன்ட்டு 60 அடித்தா 15. ஸோ 3 15. ஓகேவா? 45. 45 minutes. 3/4 மணி நேரம். 3/4னா 3/4 மணி நேரம். ரைட்டுங்களா? ஸோ அப்போ எவ்வளவு? ஆல்ரெடி ஒரு 3 hour பாதி கம்ப்ளீட் ஆச்சு. இந்த 4 திரும்ப 4 வந்தது 3 சேர்ந்ததுக்கப்புறம் எவ்வளோ? 45 நிமிஷம். ஸோ 3 + 45 3 hour 45 நிமிஷத்தில் அது ஃபில்லப் பண்ணும். ஆப்ஷன் சி. ரைட்டுங்களா? ஓகே. ஸோ ஷிஃப்ட் 1 கொஷின். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்புறம் தான் உங்களுக்கு நம்ம போட கொஷின்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். சரிங்களா? ஸோ ஆல் ஷிஃப்ட் கொஷின்ஸும் நம்ம கண்டினியூவாக போட்டுகிட்டே இருப்போம். ஃபாலோ பண்ணுங்கள், பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரைட்டுங்களா? தேங்க்யூ.